பத்துமலை தைப்பூசத்தில் பால்குடங்கள் ஏந்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவோருக்கு குவாலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் முக்கிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளது. அதாவது பால் சிந்தா வண்ணம் குடங்களில் துணியை வைத்து கட்டும்போது ஒரு கட்டு கட்டினால் போதும், பல கட்டுகளை கட்டுவதை தவிர்க்குமாறு தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் பால் குடங்கள் தூக்கி வருகின்ற பொழுது நீங்கள் தூக்கி வருகின்றீர்கள், அந்த பாலை பலவிதமான பல தடவை நீங்கள் சுற்றி கட்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டாம். அதை ஒரு கட்டு கட்டினால் போதும். காரணம், நீங்கள் எல்லோரும் பாலை கொண்டே மேலே வைக்கின்ற பொழுது அதை கட்டி அவிழ்ப்பதற்கு சில நேரங்கள் ஆகின்றது. அதனால் ஏகப்பட்ட கூட்டம் அங்கு ஸ்தம்பித்து விடுகின்றது. எனவே நீங்கள் எல்லோரும் தயவு செய்து ஒரு தடவை கட்டிவிட்டு வாருங்கள், நாங்கள் வெட்டுவதற்கு எளிதாக இருக்கும். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். இதை நீங்கள் பார்த்து செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெரும்பாலும் பக்தர்கள் குடத்தை சுற்றி பல கட்டுகளை கட்டி விடுகின்றனர். இதனால் மலை குகையை அடைந்ததும் அவற்றை அவிழ்க்க சற்று நேரமாகிறது. கட்டுக்கடங்காத கூட்டத்தில் இது மேலும் நெரிசலை உண்டாக்குகிறது. எனவே இவ்வாண்டு பால்குடம் ஏந்தும் பக்த மெய்யன்பர்கள் குடத்தை ஒரு கட்டு கட்டி வந்தால் கயிற்றையோ கம்பியையோ வெட்டுவதற்கு எளிதாக இருக்கும். நேரமும் மிச்சப்படும், நெரிசலையும் தவிர்க்கலாம் என தான் ஸ்ரீ நடராஜா அறிவுறுத்தினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. 107ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் சுங்கைப்பத்தானி தைப்பூச திருவிழாவின் கொடியேற்றம் வெள்ளிக்கிழமை வெகு சிறப்பாக நடந்தேறியது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் 3000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் அதில் பங்கேற்று முருகப்பெருமானின் அருளை வேண்டினர். ஒவ்வொரு வருடமும் இங்கு கொண்டாடும் தைப்பூச விழாவில் காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் கொடியேற்றம் மறுநாள் முதல் பால்குடம் ஏந்தி வரும் பக்தர்கள் தங்கள் காணிக்கையை அதிகாலை 4 மணி முதல் காலை மணி 6 வரையிலும் செலுத்தலாம் என தேவஸ்தானம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து அதிகமான பக்தர்கள் தங்கள் காணிக்கையை செலுத்த தொடங்கியதை காண முடிந்தது. சிலாங்கூர், பத்துமலை, பினாங்கு, தண்ணீர்மலை தைப்பூசங்களுக்கு அடுத்து பெரிய விழாவாக கொண்டாடப்படும் சுங்கைப்பத்தானி தைப்பூச விழாவில் ஒவ்வொரு வருடமும் 3 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வர். இந்த சுங்கைப்பத்தானி தைப்பூசம் முதல் நாள் மாலை 4 மணி தொடங்கி தைப்பூசம் மறுநாள் வரையிலும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு கொண்டாடப்பட்டு வருவது வழக்கமாகும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சப்பாங் கோத்தா வரிசான் உள்ள பேரங்காடியில் பொது இடத்தில் மனைவியை கன்னத்தில் அறைந்து வைரலான ஆடவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்குள்ள கிளினிக் ஒன்றின் முன்புறம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு அவர் கைதானார். இன்று முதல் விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்படுவார் என சப்பாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நோர் இசாம் பஹாமான் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் மற்றும் 1994 குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. முன்னதாக வைரலான 29 வினாடி வீடியோவில் பேரங்காடியில் இருந்து வெளியே வரும் ஒரு மாதுவை தொப்பி அணிந்திருந்த ஆடவர் நெருங்கி பொதுமக்கள் முன்னிலையில் அப்பெண்ணின் கன்னத்தில் அறைந்துவிட்டு சென்றார். சம்பவ இடத்தில் இருந்து யாரோ ஒருவர் சமூக ஊடகத்தில் செய்த நேரலையில் தற்செயலாக அச்சம்பவம் பதிவாகியிருந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டது 35 வயது தனது அக்கால்தான் என ஓர் ஆடவர் புகார் செய்ய போலீசும் விசாரணையில் இறங்கியது. நாட்டில் முதலீட்டு திட்ட மோசடிகள் குறைவது போல் தெரியவில்லை. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் முதலீடு என்ற பெயரில் சுமார் 19,000 பேர் மோசடிக்கு ஆளாகியுள்ளனர். பணத்தை பறிகொடுத்தவர்களில் 31 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களே அதிகம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கணிசமாகவே உள்ளனர். அவர்கள் பறிகொடுத்த தொகை கொஞ்ச நஞ்சமல்ல. 1.8 பில்லியன் ரிங்கெட் என புக்கிட் அமான் போலீஸ் கூறியுள்ளது.
கடந்த ஆண்டு மட்டுமே 6337 முதலீட்டு மோசடிகளில் 847 மில்லியன் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் வரும் முதலீட்டு விளம்பரங்கள் குறித்து அதிக கவனமாக இருக்கும்படி பலமுறை எச்சரித்தும் பொதுமக்கள் வழியே சென்று மோசடிகளில் சிக்கிக் கொள்கின்றனர். சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பார்க்கலாம் என்ற ஆசை வார்த்தைகளில் மக்கள் எளிதில் மயங்கி விடுகின்றனர். எந்த முதலீட்டிலாவது குறுகிய காலத்தில் 300 விழுக்காடு லாபம் பார்க்க முடிவது சாத்தியமா என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை. கடைசியில் பறிபோவது அவர்கள் ஆண்டு கணக்கில் வியர்வை சிந்தி உழைத்த பணமும் சேமிப்புதான். இந்நிலையில் 2021 இருந்து இதுவரை 11,493 சந்தேக நபர்கள் கைதாகி பெரும்பாலோர் நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஆக ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சமூக ஊடகங்களிலோ அல்லது இணைய செயலிகளிலோ முதலீட்டு திட்டங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டால் அவை கண்டிப்பாக மோசடிகள் தான் என்று புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ ரம்லி மொபா யூசுப் த ஸ்டார் உடனான நேர்காணலில் இவ்விவரங்களை தெரிவித்தார். விரைவு படகுகள் மூலம் மலேசியாவுக்குள் நுழைவதற்கான சட்டவிரோத பாதைகளை விளம்பரப்படுத்தும் டிக்டாக் கணக்குகளை போலீஸ் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. அதே சமயம் தகவல் தெரிந்தோறும் விஎஸ்பி எனப்படும் தன்னார்வ விவேக கைபேசி ரோந்து செயலி வழியாக புகாரளிக்குமாறு ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார்கான் கேட்டுக்கொண்டார். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்கும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இதுபோன்ற தகவல்களை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக FMTயிடம் அவர் தெரிவித்தார். சுரபயா, லொம்போ, தஞ்சோங் பாலாய் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து இந்தோனேசியர்களை மலேசியாவுக்கு கச்சிதமாக கொண்டு சேர்க்க முடியும் என கூறி டிக்டாக்கில் உலா வரும் சில வீடியோக்கள் குறித்து அவர் கருத்துரைத்தார். அச்சேவைக்கு தலைக்கு 1600 ரிங்கெட்டில் இருந்து 2900 ரிங்கெட் கட்டணமாக விதிக்கப்படுகிறது. இங்கு வந்ததும் ஜொஹோர், கிளாந்தான், ஸ்லாங்கூரின் கில்லான் துறைமுகம் உள்ளிட்ட இடங்களுக்கு போக்குவரத்து வசதியும் செய்து தரப்படுகிறதா. இந்தோனேசியர்கள் மலேசியாவிலிருந்து தாயகம் திரும்பும் சேவையையும் அச்சட்டவிரோத கும்பல் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் பெரிய வர்த்தக பங்காளியான கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய 3 நாடுகளுக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி உயர்வை அறிவித்துள்ளார். அனைத்துலக பொருளாதார அவசர அதிகார சட்டத்தை பயன்படுத்தி இந்த வரி உயர்வு உத்தரவு வெளியாகியுள்ளது. அவ்வகையில் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இனி 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும். எனினும் கனடாவின் எரிசக்தி வளத்திற்கு சற்று குறைவாக 10 விழுக்காடு லெவி கட்டணம் விதிக்கப்படும். ஏற்கனவே பல்வேறு வரிகள் விதிக்கப்படும் சீன பொருட்களுக்கு கூடுதலாக 10 விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் குடிநுழைவுத்துறை தொடர்பான அசாதாரண அச்சுறுத்தல்களை முறியடிப்பதில் அம்மூன்று நாடுகளும் தோல்வி கண்டிருப்பதே இந்த வரி உயர்வுக்கு காரணம் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கள்ள குடியேறிகள் மற்றும் அபாயகர போதைப் பொருளின் வரவு அமெரிக்காவை அச்சுறுத்துகிறது. ஆக மேற்கண்ட இரு விவகாரங்களையும் முறியடிப்போம் என கொடுத்த வாக்குறுதியை அம்மூன்று நாடுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவுபடுத்தவே வரி உயர்வு அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை மேலும் கூறியது. 2வது முறையாக அதிபரானதில் இருந்து அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை வலியுறுத்தி ட்ரம்ப் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவின் தென் கலிபோர்னியாவில் 3.5 வாரங்களுக்கு முன் காற்றினால் மோசமான காட்டுத்தீ ஒரு வழியாக முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பெரும் போராட்டத்துக்கு பிறகு சரியாக 24 நாட்களில் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தியதாக தீயணைப்புத்துறை தெரிவித்தது. ஜனவரி 7ஆம் தேதி காலை பெலசேட்ஸில் சாதாரண தீயாக தொடங்கி கலிபோர்னியாவின் வறண்ட வானிலையால் காட்டுத்தீயாக அது மாறியது. அதே நாள் மாலை லாஸ் ஏஞ்சலஸ் தேசிய காடுகளின் மலை அடிவாரத்தில் ஈத்தன் தீ தொடங்கியது. 7 மாதங்களாக மழையில்லாத நிலத்தில் புயல் காற்றும் சேர்ந்து கொள்ள தீ பெரிதாகி பக்கத்து நகரான எல்தடினா வரை பரவிவிட்டது.
பேலசைட்ஸ் மற்றும் ஈத்தன் ஆகிய இந்த 2 தீ சம்பவங்களிலும் மொத்தமாக 29 பேர் உயிரிழந்து உள்ளனர். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் ஆயிரக்கணக்கான கட்டடங்களும் வீடுகளும் தீயில் முற்றாக அழிந்து போயின. வரலாறு காணாத அளவுக்கு நகரங்கள் பற்றி எரிந்ததால் கலிபோர்னியாவும் லாஸ் ஏஞ்சலஸும் உலகம் முழுவதும் பேச்சு பொருளாகின. தீ ஏற்பட்டதற்கான உண்மை காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. போரினால் சீரழிந்த காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் எந்த ஒரு திட்டத்தையும் நிராகரிப்பதாக எகிப்தில் கூடிய அரபு நாடுகள் அறிவித்துள்ளன. ஜோர்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு, சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து, பாலஸ்தீன அதிகார தரப்பு ஆகியவற்றுடன் அரபு லீக்கும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அனைத்துலக சட்டத்திற்கு ஏற்ப தங்கள் சொந்த மண்ணில் பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கும் உரிமைகளை தாங்கள் ஆதரிப்பதாக அவை தெளிவுபடுத்தின. எக்காரணம் கொண்டும் அவ்வுரிமை மறுக்கப்படக்கூடாது. குடியேற்ற நடவடிக்கைகள், வெளியேற்றம், வீடு இடிப்பு, நில அபகரிப்பு, கட்டாயமாக இடமாற்றம் செய்தல் என என்ன பெயர் வைத்து அழைத்தாலும் அதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என அந்த அரபு நாடுகள் திட்டவட்டமாக கூறின. அத்தகைய திட்டங்கள் வட்டார நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமைவதோடு மோதலை அதிகரித்து மக்களின் அமைதி மற்றும் சகவாழ்வுக்கான வாய்ப்புகளை கெடுத்துவிடும் என அவை அச்சம் தெரிவித்தன. பாலஸ்தீனர்களை எகிப்து, ஜோர்டன் போன்ற நாடுகளில் மறுகுடியேற்றம் செய்யலாம் என்ற தனது பரிந்துரையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியதை அடுத்து அரபு நாடுகள் கெய்ரோவில் சனிக்கிழமை கூடி விவாதித்தன. என்ற போதிலும் இரு நாடுகளின் தீர்வு மற்றும் வட்டார மோதல்களை முடிவெடுக்க கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை அடைய ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற 6 நாடுகளும் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தன. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.